Taste the Daily. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை கருத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த வழக்கில் பாஜக ஆதரவாளரும் நடிகருமான எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவாக விமர்சிக்கப்பட்டதை பாஜக ஆதரவாளரும் நடிகருமான எஸ்.வி. சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். எம்பி, எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் எஸ்.வி. சேகர் மேல்முறையீடு செய்திருந்தார். மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் எஸ்.வி. சேகருக்கு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. மேலும் எஸ்.வி. சேகர் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 90 நாட்களுக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் பப்ஜி விளையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் முன்பு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இச்சம்பவத்தில் நீதிமன்றத்தில் உள்ள காவலர்கள் பணியில் கவனம் செலுத்தாமல் செல்போனில் மூழ்கி கிடப்பதாகவும் நீதிமன்றம் கடிந்து கொண்டது. இதனையடுத்து பணியின் போது செல்போனை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது என மாநகர காவல்துறை வாய்மொழி உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மும்முரமாக செல்போனில் பப்ஜி விளையாடி கொண்டிருந்தார். மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த உறக்கத்திலும் காவல்துறையோ பொறுப்பில்லாமல் பப்ஜி விளையாடி கொண்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் வெங்காய சந்தையில் சின்ன வெங்காயத்தின் விலை 100 ரூபாயை எட்டியதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர், கோவை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த சின்ன வெங்காயத்தின் விளைச்சல் தொடர் மழை காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதனால் விளைச்சல் குறைந்ததால் திண்டுக்கல் வெங்காய சந்தைக்கு 5,000 மூட்டைகள் விற்பனைக்கு வந்த நிலையில் தற்பொழுது 2,000 மூட்டைகள் மட்டுமே வருவதால் முதல் தர சின்ன வெங்காயம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மழை தொடர்ந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டால் மேலும் விலை உயர வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சின்ன வெங்காயத்தின் விலை உயர்வு இல்லத்தரசிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி எல்லை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளாத ஸ்டாலின் அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மீது மக்கள் கடும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். பிள்ளையார்நத்தம், பொன்மாந்துறை, புதுப்பட்டி ஆகிய 2 ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்காததால் பேருந்து நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட மாநகராட்சியின் வளர்ச்சிப் பணிகள் முடங்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் திண்டுக்கல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு அதன் எல்லை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அந்த தீர்மானத்தை கிடப்பில் போட்டுவிட்டு ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட 2 தொகுதிகளை விடிய அமைச்சர் ஐ. பெரியசாமி தன் சுய லாபத்திற்காக மாநகராட்சியுடன் சேர்க்காமல் மாநகர வளர்ச்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.